வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. அந்தமான் நிக்கோபார் கடற்கரை பகுதியில் இயற்கை எரிவாயு வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இந்த எரிவாயு மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டதில் அவற்றில் 87% மீத்தேன் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 126வது மன் கி பாத் என மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். புதுச்சேரி மங்கலம் தொகுதி கீழூர் பகுதியில் 1,25,00,000 ரூபாய் செலவில் புதிதாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி திரு ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இணைந்து சேவை திருவிழா விஷன் ஆஃப் விக்ஷித் பாரத் என்ற கருப்பொருளில் இன்று ஒருநாள் ஓவிய பயிற்சி பட்டறையை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். இப்பயிற்சி பட்டறையில் தேர்ந்தெடுக்கப்படும் கலைப்படைப்புகள் மாநில அகாடமிகள், லலித் கலா அகாடமி மற்றும் தேசிய நவீன கலைக்கூடம் போன்ற மதிப்புமிக்க தேசிய நிறுவனங்களில் இக்கலைப்படைப்புகள் காட்சிப்படுத்தப்படும். புதுச்சேரி வில்லியனூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை காலை 10:30 மணியிலிருந்து பகல் 12:30 மணி வரை அம்மாநகர், கோபாலன் கடை, முத்துப்பிள்ளைப்பாளையம், ஓம் சக்தி நகர், பிச்சைவீரன்பேட், கல்மேடுபேட், ரெட்டியார்பாளையம், பூமியான்பேட், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், ஜவஹர் நகர், PHB குவார்ட்டர்ஸ், கோல்டன் அவென்யூ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.